கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். எலெக்ஷன் முடிந்த அடுத்த நாள் முதலே ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்படும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக எந்த பகுதியில் என்றால் மேற்கு வங்கத்தில் சில தினங்களுக்கு முன்பாக எலெக்ஷன் முடிந்து அங்கு ரிசல்ட் வரும்போது அங்கு ஆளும் கட்சி தோல்வி அடைந்தது. எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். மம்தா பானர்ஜி அவர்களுடைய அந்த கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது முதலே அங்கு மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. கட்சி அலுவலகங்களை சேதப்படுத்துவது, மக்களின் வீடுகளை சேதப்படுத்துவது, இஸ்லாமியர்களின் வீடுகளை சேதப்படுத்துவது, கிறிஸ்தவர்களின் வீடுகளை சேதப்படுத்துவது, மேலும் கிறிஸ்தவ தேவாலயங்களை சேதப்படுத்துவது என்று மதவாத கும்பல்கள் வேண்டுமென்றே மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இரண்டு தரப்புமே, இரண்டு கட்சிகளும் அங்கு மாறி மாறி மிகப்பெரிய அளவில் ஃபைட் பண்றாங்க. இந்நிலையில் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுவும் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் அங்கு மிக முக்கியமான ஒரு கட்சி தலைவர் அவருடைய உதவியாளரை சுட்டு கொலை செய்துள்ளார்கள். மேலும் பல மக்கள் பலியாகி உள்ளார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். இந்த செய்திகளை நாம் சாதாரணமாக பார்க்காமல் நாம் கண்டிப்பாக இதற்காக ஜெபிக்க வேண்டும். இதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோ. தற்போதைய இந்த காலகட்டங்களில் மனிதர்கள் எந்த அளவிற்கு ஒரு கொடூரமான மனம் கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாலிபர்களின் மனது மாறிக்கொண்டே வருகிறது. நான் குறிப்பாக என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருந்து கொண்டு மற்றொரு கட்சியை சார்ந்த நபரை தாக்குவது, ஒரு சினிமா நடிகருக்கு ஆதரவாக இருந்து மற்றொருவர் மீது தாக்குதல் நடத்துவது, இவை எல்லாமே மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம். ஏனென்றால் கட்சி தலைவர்கள் எதிர் கருத்துக்களை வைத்தாலும் அவர்கள் ஒன்றாக ஒரு இடத்தில் சந்தித்தார்கள் என்றாலோ, எதிர்ச்சியாக சந்தித்தார்கள் என்றாலோ, அவர்கள் மாறி மாறி தங்களை அடித்துக் கொள்வதில்லை. அவர்கள் மிக நன்றாக பரஸ்பரம் பேசி உரையாடி நலம் விசாரித்து நல்ல முறையில் கடந்து செல்வார்கள். நீங்கள் நடிகர்களை பார்த்தால் கூட இவருக்கு நாங்கள் ரசிகர்கள், அவருக்கு நாங்கள் ரசிகர்கள் என்று சொல்லி இந்த ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவார்கள், பல கலவரங்களில் ஈடுபடுவார்கள், பல காரியங்களை செய்வார்கள். ஆனால் அந்த நடிகர்களை பார்க்கும்போது அந்த நடிகர்கள் அவர்கள் இரண்டு பேரும் சந்தித்தார்கள் என்றால் நன்றாக பேசிக் கொள்வார்கள், பழகி கொள்வார்கள், நல்ல முறையில் தங்களுடைய உறவை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இது புரியாத ஒரு கூட்ட ஜனங்கள் கட்சி தலைவர்களுக்காகவும் நடிகர்களுக்காகவும் தங்களின் உயிரை பணயம் வைத்து செய்யும் காரியங்களை பார்க்கும்போது இது எங்க போய் முடியும் என்றே தெரியவில்லை. மேற்கு வங்காளத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு நடைபெறும் கலவரங்கள், அங்குள்ள காட்சிகள், அவைகளை பார்க்கும்போது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மனிதர்களின் மனம் இந்த அளவிற்கு கொடூரமாக இருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு அங்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாக்கும் காட்சிகளும் கலவரங்களை செய்வதையும் வன்முறைகளில் ஈடுபடுவதையும் பார்க்க முடிகிறது. இது மேற்கு வங்காளத்தில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனத்தின் காரணமாக, மொழியின் காரணமாக, சினிமாவின் காரணமாக, அரசியலின் காரணமாக, மேலும் பல்வேறு விதத்தில் தங்களுக்கென்று ஒரு கோட்பாடை வைத்துக் கொண்டு அதை மற்ற நபர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலோ, அதை மற்ற நபர்கள் எதிர்த்தாலோ, அதற்கு ஆதரவாக மற்ற நபர்கள் இல்லை என்றாலோ அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது, அவர்களை சிறுமைப்படுத்துவது, அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அராஜகத்தில் ஈடுபடுவது, அவர்களின் வீடுகளை சேதப்படுத்துவது, இவை எல்லாம் கண்டனத்துக்குரியது. ஆனாலும் மிகவும் வேதனைக்குரியது. இந்த நிலையில் ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்றால், நாம் ஒரு சில காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். 2 காணொலிகள் வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக பொய் தீர்க்க தரிசனங்களை குறித்தும், தேவாலய மேடையில் அரசியல் பேசக்கூடாது, அது தேவனுக்கான மேடை, தேவனை உயர்த்துவதற்கான மேடை, முக்கியமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு கூட்ட மக்களை ஆதாயப்படுத்துவதற்கான மேடை, அந்த மேடையில் அரசியல் கட்சிகளை ஆதரித்தோ யாரையும் ஆதரித்து நாம் பேசக்கூடாது என்று காணொலிகள் வெளியிட்டிருந்தோம். அநேக மக்கள் இதை பார்த்துள்ளார்கள். அநேக மக்கள் தனிப்பட்ட முறையிலும் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அநேக மக்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இவ்வளவு நாட்கள் நாங்கள் ஒரு தவறான எண்ண ஓட்டத்தில் இருந்தோம், இந்த வீடியோ எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது, இனிமேல் தேவாலயங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தேவாலயம் தேவனுக்குரியது, அது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ வேறு எந்த நபர்களுக்கும் உரியது அல்ல. அங்கு தேவனை மட்டும்தான் மகிமைப்படுத்த வேண்டும், வேறு யாரையும் அங்கு உயர்த்தி பேசவோ மகிமைப்படுத்தவோ கூடாது என்று தங்களின் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவற்றை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இனியாவது நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய மக்கள் சில காரியங்களை விட்டு விலகி விடுவார்கள் என்று நம்புகிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நபர்கள்
யாராவது இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவர்களிடமும் சொல்லுங்கள். அது மட்டுமல்லாமல் தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் பலரும் தற்போது மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர் வருவார், இவர் வருவார் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் தற்போதைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவை எல்லாமே மாறி வந்துள்ளது. இனி என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. அநேக தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பொய்யாய் போனது. ஆகவே அதை பற்றியும் மிக தெளிவாக ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அதுவும் அநேக மக்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று கூறி தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தினதை பார்க்கும்போது அதுவும் மனதிற்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக இருந்தது. நாம் இந்த காணொலிகளை வெளியிடுவது யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, மக்கள் வேதத்திற்கு எதிரான காரியங்களை விட்டு திரும்ப வேண்டும், இதுவே நம்முடைய நோக்கம். அதற்காகவே அந்த காணொலிகளை நாம் வெளியிட்டிருந்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் கூறினது போல மேற்கு வங்கத்தில் வாழும் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த சண்டையில் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த மக்களின் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். யாரோ ஒருவருக்காக தங்களுடைய உயிரையும் துச்சமென பாராமல் மிகப்பெரிய கொடூரமான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைகள் அது மாற வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. மேற்கு வங்கத்தில் ஒரு சமாதானம் நிலவ வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்குதலுக்குள்ளாகப்படுவதும் மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம். இந்த நிலைகள் மாறும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக, அங்குள்ள மற்ற மக்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது தற்போது அவசியமாக உள்ளது. நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். தமிழ்நாட்டிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அதற்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் பல உண்மை தகவல்களை பார்த்து அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இதற்கு முன்பாக 2 காணொலிகள் வெளியிட்டுள்ளோம். அதனையும் பாருங்கள். ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அநேக உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.